ஹாய்டா ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யாரோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்கு தான் எஃப்எஃப் பார்க்க போகிறோம். பட் இவ்வளோ நாள் நம்ம சேனலில் ஒன் ஷாட்டாகவே போட்டுட்டு இருந்தோம்ல, அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த டைம் நம்ம சீரீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியோட ஐடியா வந்து ஒரு பாப்பா கொடுத்தது தான். அக்கா இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவுட்லைன் ஆட்ட கொடுத்தாங்க. நம்ம அதை வச்சே இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் எஃப்எஃப்க்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அந்த கண்டென்ட்டையும் போடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்தோட இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வீக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, வியோட மாமா பொண்ணு தான் நீங்கள். லைக் லிட்ரலி எப்படின்னா, வியோட அம்மாவும் உங்களோட அப்பாவும் அண்ணா தங்கச்சி. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, வியோட அம்மா படிக்கிறதுக்காக சவுத் கொரியா போயிருப்பாங்க. போகும்போது வியோட டேடியை பார்த்து அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணி இப்போது வியோட அம்மா அவங்க வியோட ஃபேமிலி எல்லாமே சவுத் கொரியாலேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த மேரேஜ் வந்து உங்கள் டேடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எப்படி இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணலாம், லைக் எப்படி வேறு ஊருக்காரனை எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ நம்ம நாட்டுக்குள்ளே தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி உங்கள் டேடிக்கு பிடிக்காம போயிடுச்சு. வியோட அம்மாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. அதனால் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு சவுத் கொரியாலேயே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே உங்களோட இன்ட்ரோக்கு வரலாம். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அத்தை கல்யாணம் பண்ணிவிட்டு சவுத் கொரியா போயிட்டாங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் அத்தை யார், எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஊருக்குள்ளே எல்லாருமே பேசிக்குவாங்க, உங்கள் அத்தைக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனும் சவுத் கொரியாவில் தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ளே பேசிக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் உங்கள் டேடிக்கிட்டே கேட்பீங்க, அப்போ இந்த மாதிரி அத்தைக்கு பையன்லாம் இருக்கா, நீங்கள் ஏன் அத்தையை எங்ககிட்ட காட்டவே மாட்டேங்கிறீங்க, நான்லாம் அத்தையை பார்த்ததே இல்லை அப்படிலாம் சொல்லி கேட்பீங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ போய் உன் படிப்பை பாரு அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டியே அனுப்பிச்சி விட்ருவாரு. நீங்களும் உங்கள் அம்மா கிட்டேலாம் கேட்பீங்க, அம்மா அத்தையோட ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க, நான் பார்த்துட்டு உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், அப்பா கிட்டேலாம் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் அம்மா கிட்டேயுமே ஃபோட்டோ எதுவுமே இருக்காது. உங்கள் டேடி கோவத்தில் எல்லாத்தையும் கிழிச்சிருப்பார் உங்கள் அத்தை ஃபோட்டோலாம். அதனால் உங்கள் அம்மாவும் உங்ககிட்ட புரிய வைக்கிறாங்க, அத்தை ஃபோட்டோலாம் நம்மக்கிட்ட இல்லைடா கண்ணு, நீ அதெல்லாம் விட்டுரு, போய் படி, நீ படித்து முடிச்சுட்டு உனக்கு ஏதாவது வேலை கிடச்சி நீ சவுத் கொரியா போய் உங்கள் அத்தையை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிரு அப்படின்னு அவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு கரெக்டாக தான் ஃபீல் ஆகும். ஒருவேளை நம்ம படித்து முடிச்சு சவுத் கொரியாக்கே வேலைக்கு போயிட்டோன்னா எப்படியாவது அத்தையை கண்டுபிடிச்சிடலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே நீங்கள் ஸ்கூல் காலேஜுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நல்லா தான் படித்து நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனி 2 ஃபாரினில் இருக்குது, நீங்கள் பேசாமல் அங்கே போயிருங்களே, உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட மேனேஜர் உங்ககிட்ட ஒரு நாள் இதெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. நீங்கள் இருந்துட்டு சரி எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் இருந்துட்டு ஒன்று ஜப்பான், இன்னொன்று வந்து சவுத் கொரியான்னு தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அவர் சவுத் கொரியான்னு சொன்னதும் சார் நான் கண்டிப்பாக சவுத் கொரியா போகிறேன், எனக்கு ஜப்பான்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட மேனேஜரும் சரி ஓகே அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படி இந்த 1 வீக்குள்ளே கிளம்புற மாதிரி இருக்கும், வீட்லலாம் சொல்லிடுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் மட்டும்தான் போக முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்களும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அவ்வளோதான்டா, உங்களோட இன்ட்ரோ முடிஞ்சுது. வீக்கு நான் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்காமலே விட்டுட்டேன். அவரோட இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போய்க்கலாம். வியோட அப்பா வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வச்சுருக்காரு. எப்படி சொல்கிறது, அது சவுத் கொரியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாமே அவங்களோட கம்பெனிஸ் இருக்க மாதிரி. அதில் ஒரு பிரான்ச்சில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் சவுத் கொரியாவுக்கு போகிற கம்பெனியுமே வந்து வியோட கம்பெனிக்கு தான். இப்போதைக்கு வீக் அவ்வளோதான் இன்ட்ரோ. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகும்போது ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவும் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஓடி போய் உங்கள் அம்மாவை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு என்னாச்சு பையன், ஏன் அழுகிற, ஏதோ ஆஃபீஸில் ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இப்போ ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஒயன் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஆல்ரெடி உங்கள் அத்தை மேலே கடுப்பில் இருக்கார், இப்போ நீ வேறு சவுத் கொரியா போகணுன்ட்டு இருக்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எப்படியாவது டேடிக்கிட்ட ஓகே வாங்கி கொடுத்துருங்களேன், நான் போகணும். நீங்கள் தானே சொன்னீங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, நீ படித்த சவுத் கொரியா போய் உங்கள் அத்தையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ப்ளீஸ்மா, நீங்கள் தான் எப்படியாவது அப்பா கிட்டே பேசணும். நான் அத்தையை பற்றி பேசினாலே அவர் என் மேலே கோவப்படுறாரு. அப்போ நான் மட்டும் பேசினா உங்கள் அப்பா அப்படியே என்னை தூக்கி வச்சு கொஞ்சவா போகிறாரு. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் ஓகே வாங்கி தரணும், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஒய்யன் ஒரு நிமிஷம் நில்லு.
இங்க பாரு, உங்க அப்பா கிட்ட இத பத்தியெல்லாம் என்னால பேச முடியாது. நீயாச்சு, உங்க அப்பாவாச்சு. உங்க 2 பேத்துக்கும் தாண்டி சரி, அப்பா பொண்ணு சண்டைக்கு நடுவுல நான் வரவே மாட்டேன். உனக்கே அது தெரியும்ல. நீயும் உன் அப்பா கிட்ட எப்படியாவது கேட்டு போய்க்கோ. அவரு போன்னு சொன்னா மட்டும் தான் போறேன். அத விட்டுட்டு அந்த மனுஷனை எதிர்த்தெல்லாம் பேசிட்டு இருந்த, அவ்வளோதான். அட போம்மா! நீ எப்போ பார்த்தாலும் அப்பாக்கு தான் சப்போர்ட்டு. எனக்கு என்னவோ அப்பா இதுக்கு ஓகே சொல்லுவாருங்கிற நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் நான் அவர்கிட்ட அடம் பிடிப்பேன். அடம் பிடிச்சு எப்படியாவது போய் அத்தைய கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். அப்புறம் இந்த ஊர்க்காரங்களாம் சொல்றாங்களே, அத்தைக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பையனையும் நான் கட்டிக்க தான் போறேன். அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோவேன் 4 பொடனிலேயே. அப்போ நீ உன் அத்தைய கண்டுபிடிக்க போல, அத்தையோட பையனை கரெக்ட் பண்ண தான் போற. அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. நான் அத்தையை தான் பார்க்க போகிறேன். நான் ஏதோ விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். அப்படியே இருந்தாலும் என்ன, அத்தை பையன் தானே, அவனை என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா என்ன? ஆ, அதுவும் இல்லாமல் அவன் வேற இப்போ கொரியாவில் இருக்கான். எந்த பொண்ணு கூட எப்படி டூயட் பாடிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். நான் ஏதோ சும்மா சொன்னேம்மா. ஒரு வேளை அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களே இருக்கலாம். அதெல்லாம் விடுமா. இப்போ நான் கொரியாவுக்கு போகணும், அவ்வளோதான். அப்பா எங்க? உங்கள் அப்பா தானே மொட்டை மாடியில் தான் இருக்காரு. போய் கொரியா போகிறேன் அப்படின்னு கேளு. 4 சாத்து சாத்துவார், வாங்கிட்டு அமைதியாக வந்துடுவேன். ஆ, சாத்துவார் சாத்துவார். கேட்குற விதத்தில் கேட்டால் அவர் எப்படி ஓகே சொல்ல மாட்டாருன்னு நானும் பார்க்குறேன். பாத்தடி, அப்படியே கழுத்து திரும்பிக்க போகுது. எப்படியும் உங்கள் அப்பா வேணான்னு சொல்லதான் போகிறாரு. நீயும் அதை அழுதுட்டு கேட்டுட்டு வரதா போகிற. அதை நானும் பார்க்குறேன். போய் கேளு போ. நீங்கள் மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறீங்க, உங்கள் அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. நீங்கள் எப்போதுமே அப்பா செல்லம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சவுத் கொரியா அத்தை விஷயம்னா மட்டும் அப்பா டென்ஷன் ஆயிடுவார். அதனால உங்களுக்கு எப்படி கேட்குறதுன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாமா வயன், மேலே வரைக்கும் வந்துட்டு ஏன் உள்ளே வராமல் இருக்க? என்னாச்சு? ஏ இல்லைப்பா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. இது என்ன புது பழக்கம்? எப்போதுமே அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கூட வந்து உட்காருவேல. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் ஆனால் அதுக்கு ஓகேன்னு மட்டும்தான் சொல்லணும். முடியாதுன்னு சொல்லிட மாட்டீங்களே? நான் சின்ன வயசுலேருந்து கேட்குற எல்லாத்துக்குமே நீங்கள் ஓகே தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர. இப்போ நான் அந்த விஷயத்த தான் கேட்க போகிறேன். ஆனால் நீங்கள் முடியாதுன்னு சொல்லாமல் உங்கள் மனசு நிறைஞ்சு போயிட்டு வான்னு சொல்லணும். உன் அத்தை விஷயத்தை தவிர நீ எது கேட்டாலும் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி என்ன கேட்டுற போகிறேன்? கேளு. அதுப்பா, அது என்னன்னா, இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்ல ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரான்ச் ஃபாரினில் இருக்கான். அங்கே என்னை ப்ரமோட் பண்ணியிருக்காங்கப்பா. அங்கே போகணும். நல்ல விஷயந்தானம்மா, போயிட்டு வா. உனக்கும் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறது போர் தான் அடிக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், எந்த நாடு? அதுதான்ப்பா பிரச்சனை. என்னைய ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது சவுத் கொரியாவில் இருக்க ஒரு கம்பெனிக்குப்பா. அங்கே தான் போகணும். வயன், விளையாடாம அப்பா கிட்ட உண்மையை சொல்லுமா. உன்னைய எந்த நாட்டில் இருக்க கம்பெனிக்கு போட்டிருக்காங்க? என்னைய உண்மையாலுமே சவுத் கொரியாவில் இருக்க கம்பெனிக்கு தான்ப்பா போட்டிருக்காங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்னை அங்கே போக விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ நாளைக்கு பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியும்? நான் கண்டிப்பாக போகணும்ப்பா. நீங்கள் என்னைய போன சொல்லி அனுப்பி வைங்க, நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது வயன். நீ வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போ. அப்போ உன்னைய மனசார அனுப்பிச்சி வைக்கிறேன். சவுத் கொரியா மட்டும் வேணாம். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். எங்கள் ஆல்ரெடி 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணனால தான் இப்படி ஒரு சான்ஸே கிடச்சிருக்குப்பா. அங்கே போய் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் மட்டும் ஒர்க் பண்ணுறேன். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சக்கப்புறம் வேறு ஊருக்கு போய்க்கிறேன். ப்ளீஸ்ப்பா, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. இங்கே பாருமா,
அப்பா ஒரு வாட்டி சொன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நீ நம்பணும். இது வரைக்கும் நீ எவ்வளவோ விஷயம் கேட்டிருக்க. அப்பா வேணான்னு சொல்லியிருக்கேனா? ஆனால் இந்த விஷயம் அப்பனால ஒத்துக்கவே முடியாது. நீ போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. அப்பா, இவ்வளோ தூரம் கேட்குறேன்லப்பா. நீங்கள் என்னைய பற்றி என்னைக்காவது யோசிச்சு பாருங்கப்பா. யாரோ என்னைக்கோ பண்ண தப்புக்கு நான் ஏன்ப்பா கஷ்டப்படணும்? எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. நான் போகணும்ப்பா. அப்போ நீ போகணுன்னு முடிவு எடுத்துட்டு தான் வந்து கேட்குற. போகட்டுமான்னு கேட்கல. அப்படி இல்லைப்பா. போதும் ஐயன், நீ போ. இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்பா செட் ஆகாது? அதெல்லாம் செட் ஆகும். நீங்கள் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கப்பா. கொஞ்சம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. இவ்வளோ நாள் அத்தையை பற்றி கேட்டால் அதை பற்றி கேட்காதுன்னு சொல்லி எங்கள் வாயெல்லாம் அடைச்சிட்டிங்க. நாங்களும் சரி உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் இப்போ அத்தை இருக்க ஊருக்கு நான் போகிறது கூட உங்களுக்கு தப்பாக தெரியுது. இப்படி நீங்கள் சுயநலமாக யோசிச்சு தான்ப்பா அத்தை கூட கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் டேடி அப்படியே படிச்சுட்டு இருந்த நியூஸ் பேப்பரை கீழே போட்டு சேர்லேருந்து எந்திரிச்சிட்றாரு. இப்போ உங்கள் அம்மாவுமே மேலே வந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிற விதத்தையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிற, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இப்போ கோவத்தில் உங்கள் அம்மா சப்புன்னு உங்களை அரைஞ்சிட்றாங்க. நீங்களும் அழுதுகிட்டே கீழே போயிடுறீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்து சரி உங்களுக்காக எப்படியாவது அப்பா கிட்ட பேசி உங்களை சவுத் கொரியா அனுப்பிச்சி வைக்கணுங்கிறதுக்காக உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போகுது. அவங்க 2 பேரும் இப்போ மொட்டை மாடியிலேருந்து கீழே உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் ரூமை திறந்து வச்சுட்டே உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கிட்ட வந்து உட்கார்றாரு. என்னை மன்னிச்சுக்கோ ஐயன். இந்த மனுஷனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல, அதனால்தான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல. உண்மைதான் போலமா. உங்கள் அப்பா இப்படி சுயநலமாக நினச்சி தான் உங்கள் அத்தையை போக விட்டுருப்பேன். ஆனால் என் பொண்ணுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. நீ போ, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு. இந்த அப்பா இருக்கேன், பார்த்துக்கலாம். நீங்கள் அழுதுட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வாயிலேருந்து இப்படிலாம் வார்த்தை வரும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பா, ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க? நான் பேசினதான்ப்பா தப்பு. நான் ஏதோ கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன்ப்பா. எனக்கு புரியுதுப்பா, நீங்கள் இழந்தது ரொம்ப பெரிய விஷயம்னு. ஆனால் நம்ம அதுலேயே மாட்டிகிட்டு இருக்கக்கூடாதுல்லப்பா. அதை விட்டு வெளியில் வரணும்லப்பா. போதும்ப்பா நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம். என்னால் உங்களை இப்படி பார்க்கவே முடியலப்பா. சின்ன வயசுலேருந்து நீங்கள் அத்தையை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம். வெளியில் எங்கள் கிட்ட தான் அத்தை மேலே கோவம் இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கும் அத்தை மேலே பாசம் இருக்குல்லப்பா. போதும்ப்பா நடித்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகிறீங்க. உங்கள் அப்பாவும் உங்களை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. உங்கள் அம்மா என்னென்னா அவங்க ஒரு பக்கம் அழுகிறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் அப்பாவும் இப்போ ஓகே சொல்லிடுறாரு. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் சந்தோஷமாக இப்போ சவுத் கொரியா வந்துடுறீங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பும்போதே சவுத் கொரியாவில் இருக்க கம்பெனி வந்து உங்களுக்கு டாக்ஸி முதல் கொண்டு நீங்கள் எங்கே போய் அங்கே தங்கணும் அந்த மாதிரி எல்லா செட்டப்புமே பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ சவுத் கொரியா வந்துடுறீங்க. டாக்ஸியில் நீங்கள் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். என்ன தான் வந்து அதோட பிரான்ச் கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அங்கே கொரியாவில் இருக்க கம்பெனிலையும் போய் இன்டர்வியூவாட்டு அட்டன் பண்ணணும். இப்போது நீங்கள் அப்படியே கம்பெனி வாசல் முன்னாடி நின்று அந்த கம்பெனியை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அது என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது. உங்ககிட்ட இருக்க அட்ரஸையும் அந்த கம்பெனியோட லோகோவையும் பார்த்துக்கிறீங்க. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு முன்னாடி வந்து கிம்முன்னு சொல்லி எழுதி ஒரு லோகோவாட்டம் இருக்குது. நீங்கள் தான் யோசிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நம்மளை வேலைக்கு கூப்பிடவே மாட்டானுங்களே, ஏதாவது வில்லங்க பிடிச்ச வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசப்ஷனுக்கு போகிறீங்க. ரிசப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுமே ஓகே மேம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு.
நீங்கள் உட்காருங்க. இன்னைக்கு வந்து சிஇஓட சன்னு தான் இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட எதுக்கும் ஒரு பெர்மிஷன் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்க டேபிளில் ஒரு மேகசின் மாதிரி இருக்குது. சரி வெயிட் பண்ணுற நேரம் இதில் இருக்க பொம்மையவா திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பி பார்த்துட்ருக்கீங்க. அதில் இருக்க எல்லா பேஜ்லேயுமே ஒரே ஒருத்தரோட ஃபேஸ் தான் போட்டிருக்கு. அது வேற யாரும் இல்லை, அதுதான் நம்ம நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, வீக்கு கொஞ்சம் இன்ட்ரோ இருக்குது, அது நம்ம கதைக்குள்ளே போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ மட்டும் கிடையாது. பேசிக்கலி கொரியாலேயே டாப் 1 ஆக்டர் ப்ளஸ் ஐடலாகவும் இருப்பார். இந்த சிஇஓ பொசிஷன் வந்து அவருக்கு மெயின் கிடையாது. சும்மா அப்பப்போ அவங்க டேடி சொல்கிறாரேங்கிற ஒரு காரணத்துக்காக அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா மட்டும் ஆஃபீஸ்க்கு வருவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவருக்கு ஃப்ரீ டைம், அதனால் ஆஃபீஸில் இருக்கார். நீங்களும் இப்போ அப்படியே அந்த மேகசின் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்குன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா ஒருத்தர் வந்து ஐடலாகவும் இருக்கார், அது போக ஆக்டராகவும் இருக்கார், எப்படி அந்த பிஸி ஷெட்யூல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க அந்த மேகசின் பார்த்துட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியாது தான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பட்டுக்கும் சரி அதில் ஆக்டர்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அந்த ரிசப்ஷனில் இருந்தவங்களும் மேம் உங்களை சார் உள்ளே கூப்பிட்றாரு, நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அந்த மேகசினை கீழே வச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோடு போவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ஓகே தான், நல்லா வாயடிப்பீங்க. அதனால் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வியோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியல, ஏன்னா அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அந்த லேப்டாப்பே அவரோட ஃபேஸை மறைச்சிக்கும். நீங்கள் வந்து சார் மே கம்மின்னு கேட்பீங்க. அவருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். நீங்கள் அந்த சேர்கிட்ட போகும்போது தான் தெரியும் தான் அந்த சிஓட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னா இப்போ தானே இவர் அங்கே மேகசைனில் பார்த்துட்டு வந்தோம். அதில் என்னன்னா ஐடல் ஆக்டர்னு போட்டிருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த மனுஷன் இங்கே குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை ஒரு தாட் ப்ராசஸில் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அந்த சேர்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உங்கள் கார்லேயே விழுந்திருக்காது. இப்போ அவர் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. வாட், உட்காரு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? சாரி சார், நான் வேறு எதையோ யோசிச்சுட்ருந்தேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பரவாயில்ல, உட்காருங்க. அப்புறம் ஏன் சவுத் கொரியா சூஸ் பண்ணீங்க? எங்களோட கம்பெனியே ஜப்பானில் ஒன்று இருக்கே, அங்கே போயிருக்கலாம்ல. அங்கே போயிருந்தா எப்படி என் அத்தையை கண்டுபிடிக்க முடியும்? என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு சவுத் கொரியானா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரி வேறு, நிறைய டெக்னாலஜி வேறு இருக்குது, நிறைய விஷயம் கற்றுக்கலாம்ல, அதனால தான் சார். நல்லா தான் பேசுகிறீங்க. உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். ஓகே தான், சாட்டிஸ்ஃபைட் தான். ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸான நிறைய பேர் இந்தியாவில் எங்கள் கம்பெனியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் மேனேஜர் ஏன் உங்களை சூஸ் பண்ணி இங்கே அனுப்பிச்சி வச்சாங்கன்னு தெரியல. அவங்கக்கிட்ட பர்சனலாக கேட்ட வரைக்கும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் தான் எவ்ரி திங். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காகவும் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறலாம் கிடையாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட ஜாப் என்னன்னு தெரியல. நீங்கள் இங்கே டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்க போகிறீங்க. அண்ட் டேட்டா அனலிஸ்ட் எப்போதுமே ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்களால வேலையை கரெக்டாக பண்ணி முடிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் இங்கே வேல்யூவபிளாக இருக்கணும். புரியுதா? புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அண்ட் உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் இமெயில் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி உங்கள் மேனேஜர் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்டாங்க தானே? பண்ணி கொடுத்துட்டாங்க சார். ஓகே, அப்போ நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் கேட்கணுமா என்ன? அபவுட் சம்திங் தட் ரிலேட்டட் டு ஒர்க்? நத்திங் சார், நான் கிளியராக தான் இருக்கேன். அப்போ ஓகே, கிளம்புங்க. தேங்க்யூ சார்.
இப்போ நீங்கள் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில வரீங்க. ரிசப்ஷனில் தான் உங்களோட பேக்கெல்லாம் வச்சுட்டு போயிருப்பீங்க. நீங்கள் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அங்கே ரிசப்ஷனில் இருந்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, வேலை செலக்ட் ஆகிடுச்சா, ஓகேவா அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களும் செலக்ட் ஆகிடுச்சின்னு சந்தோஷமாக சொல்கிறீங்க. என்ன வேலைக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்களும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்களும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறீங்க. அவங்களுமே ஓ சூப்பர், அப்போ உங்களோட ஜாப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு சரி ஓகே நாளைக்கு மீட் பண்ணலான்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கார்லேயே உங்களுக்கு அலாட் பண்ண வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வீடை வந்து பார்த்தா வீடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய வீடை வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு. எப்படியா இருந்தாலும் ரெண்ட் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. இருந்தாலும் வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் அங்கே இருக்க பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் மனசில் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது அத்தையும் அத்தையோட ஃபேமிலியும் கண்டுபிடிச்சி அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் டார்மிஸ், இதோட பார்ட் 1 ஸ்டோரி முடிஞ்சுது. ரிமைனிங் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு பார்ட் 1 பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை டார்மிஸ், டாட்டா.